வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரக்குழம்பு அந்த புளி குழம்பு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. சின்ன வெங்காயம் சொல்லும் போது அந்த இனிப்பு தன்மை இருக்கும். அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மூணுமே சேர்ந்து தான் இந்த சின்ன வெங்காய குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அதிகமாக எடுத்து போட்டிருப்பேன், பூண்டு நல்லா போட்டிருப்பேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண குழம்பு தூள், நீங்கள் சாம்பார் தூள் சொல்லுவீங்களா, அதே தான். அந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுற சொல்லி நம்ம சேனல் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த தேங்காய் பால் போடணும். ஏன் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன்னா விஷயம் இருக்குது. அந்த புளிப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக தேங்காய் பால் போடும்போது அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ், அந்த காரம், புளிப்பு தன்மை மூணுமே சேர்ந்து தான் இந்த சின்ன வெங்காய பூண்டு குழம்பு இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரைஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதம். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் அப்படி தாராளமாக ஊற்றி தோசையில் எடுத்து தொட்டு சாப்பிட்டு போங்களா, அடாடா வாய் அப்படியே ஊறும். ஒரு தோசை, 2 தோசை, 3 தோசை அப்படி சாப்பிட்டுட்டே போகலாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பண்ணும்போது டிடி பெருங்காயத்தோடு வச்சு நான் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 50 கிராம், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் பத்தை 3 நம்பர், குழம்புத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், டிடி பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப்டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு நம்ம முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. அதனால் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பூண்டு வதங்குற அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் குழம்பு முடித்த பிறகு. அதனால தான் 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் 1-2 உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம முழுசாக அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பை ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் பூண்டும் நல்லெண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதங்க சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட போகிறோம்.
நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஏங்கிட்டேன்னா நீங்கள் தொக்கு மாதிரி ஆனால் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு. குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த குழம்புக்கு, அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டேன்னா இந்த இடத்துல புளி யூஸ் பண்ணுறோம். அந்த புளியும் குழம்புத்தூளும் கொதித்து வரும்போது ஒரு லைட் தின்னாக வரும் ஒரு கறி. அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி இருக்கும். கிரேவி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக இப்போது இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி, கருப்புளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறுமே தவிர ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புளிக்கு. வீட்டில் இல்லாதவங்க வெள்ளைப்புளி, அதாவது புது புளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் இந்த மாதிரி கறி ப்ரிப்பரேஷனுக்கு அந்த குழம்பு கூட்டின பிறகு, அதாவது அந்த குழம்பு ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பெருங்காயத்தூளை மேலே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு கடைசியாக தேங்காய் பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்களா, இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 பத்த தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு. அதனால் தேங்காய் பால் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக இருக்குல்ல, அதே டைமில் அந்த கிரேவி டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்புனாவே. நான் சொன்ன மாதிரி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இல்லைங்க, இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த புளியோட அளவுலாம் தெரியாது. அதனால் தெளிவாக இந்த வீடியோவில் அந்த புளியோட அளவுலாம் எப்படி போடணும், அந்த தேங்காய் பால் எப்படி போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், அந்த தேங்காவை அரைச்சி தேங்காய் பேஸ்ட் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு தேங்காய் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் மாடும். அதனால தேங்காய் பால் நான் போட்டிருப்பேன். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.